நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சதி, என்னவாயிற்று சுவாமி? உங்களுடன் நந்தி ஏன் வரவில்லை? சதி, 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 என்னை அறியாதவள் போல் பார்ப்பது ஏன்? என் உருவம் உன் விழியில் தென்படவில்லையா? அநேக தடைகள் உனது மார்க்கம் மறித்தாலும் தகர்த்தெறிந்து உனது உள்ளத்தில் குடிகொண்ட என்னை அடைந்தாய். எதற்கிந்த தயக்கம்? வா சதி, என் அருகே வா. சதி, உன் கணவன் நானே. உன் மனதை வென்றவனை அடையாளம் காண இயலவில்லையா? வேண்டாம் சதி, நானே உனது சிவன். என் அருகே வா, உன்னிப்பாக பார். வா சதி. தாமே என் மணவாளர் ஆவி. அதை நான் பரிபூரணமாக அறிவேன். தமது பார்வையின் தூய்மை எனது உள்ளத்தில் உறைந்துள்ளது. தாமே எனது சிவன். உண்மைதான் சதி. இனி நான் உன் உயிரை பறித்து அசுரவேந்தன் தாரகாசுரனின் விருப்பம் நிறைவேற்றுவேன். தாரகாசுரர் வாழ்க!
தாரகாசுரன் மடிந்திருக்க வாய்ப்பில்லை, சாத்தியமில்லை, அது அசாத்தியம். ஈசனுக்கு எதுவும் அசாத்தியம் இல்லை வேந்தே. அத்துடன் சித்ராசுரன் நம்பியிருந்தது உருவம் மாறும் தன் திறனையும் மாய சக்திகளையும் மட்டுமே. தற்காத்துக் கொள்ளும் ஆற்றல் படைத்தவன் அல்லன் வேந்தே. இனி இந்த சங்கடம் தீர்க்கப்பட வேண்டிய இறுதி கட்டத்தை நெருங்கியது. இந்த தாரகாசுரனே களம் இறங்க வேண்டிய கட்டாயம் உருவானது. எனக்கு வேண்டிய வரமளித்து தன் வாழ்விற்கே ஒரு யமனாக என்னை அவர் உருவாக்கி இருப்பதை அந்த ஈசன் உணரவில்லை. அசுரர்க்கரசரே, பகிரங்கமாக ஈசனை எதிர்த்து யுத்த பிரகடனம் செய்கிறீர்களா? மூர்கனே, நிகழ வேண்டிய யுத்தம் தேவாசுரர்களுக்கு இடையில்தான். அதில் வெல்பவர்தான் சொர்க்கத்தை ஆள இயலும். அவ்வெற்றியை பறிப்பவரே சிவசக்தியின் சங்கமத்தை தடுக்க இயலும். ஏனெனில் தேவர்கள்தான் சக்தியின் விவாகமானது சிவனோடு நடப்பதற்கு ஒத்துழைப்பு அளித்தவர்கள். நம்மை அழிக்க திட்டமிட்டார்கள். இன்னும் தாமதிக்காமல் சொர்க்கத்தை தாக்க ஆவன செய். ஆணைப்படியே வேந்தே. வீரர்களே, சொர்க்கத்தின் மீது தாக்குதல் நடத்த ஆயத்தமாகுங்கள். நம் பரம சத்துருக்களான தேவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். சொர்க்கத்தின் மீது இனி நமது அசுர சாம்ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்படும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சதி, இத்தனை பயம் எதற்கு? தமது இந்த ருத்ர ஸ்வரூபத்தினை இதற்கு முன்பு நான் கண்டதில்லை. இதனை நான் கற்பனையும் செய்ததில்லை. ஆதிசக்தி ஆதிமூலவர் ரௌத்ரத்தினை கண்டு அச்சமுறுவதா? உனது அச்சத்தின் காரணம் உனது அஞ்ஞானம் தான் சதி. ஏனெனில் ஞானம் நிறைந்திருந்தால் அங்கு அஞ்ஞானம் வாசம் செய்ய இயலாது. எத்தகைய அஞ்ஞானம் சுவாமி? உனக்குள் உறையும் சக்தியினை உணராது இருக்கும் அஞ்ஞானம். ஆம் சதி, நீ ஆதிசக்தி என்பதை அறியும் தருணத்தில் தான் சாமானிய சலனங்களிலிருந்து உயர்வாய். சம்ஹாரம் புரிவதே சிவனது கடமை. அதே சமயத்தில் சிருஷ்டியை பிரளயமாக்கி அழிப்பவனும் நானே. ஆதிசக்தியாக அதற்கு எனக்கு ஒத்துழைப்பு நல்குபவள் நீ. என்று அதனை நீ பரிபூர்ணமாக உணர்கிறாயோ, அன்று உனக்கு என் வார்த்தைகளுக்கும் அர்த்தம் விளங்கும். தாம் சற்று முன்பு சம்ஹாரம் செய்தவர் எவரென்று கூறுங்கள். சித்ராசுரன். இது நான் சந்திக்கும் முதல் துர்சம்பவம் அல்ல. அசுரர்கள் தொடர்ந்து எனக்கு ஊறு விளைவிக்க எண்ணி முயற்சியில் ஈடுபடுவதே. ஒவ்வொரு முறையும் தாமே என்னை ரட்சிக்கின்றீர்கள். இந்த அசுரர்களுக்கு தலைமை வகித்து நடத்துபவன் தாரகாசுரன். நமது சங்கமம் அவனுக்கு சங்கடமானதால் என் உயிர் சக்தியை பறிக்க எண்ணுகிறான். இதில் தாம் வதம் செய்ய வேண்டியது தாரகாசுரனைத்தான். அவனை மாய்ப்பது என் வசத்தில் இல்லை சதி. அவனுக்கு அத்தகு வரம் அளித்துள்ளேன். எத்தகு வரம் அது? இரக்க உள்ளம் கொண்டவர் ஈசன் என்று பிறர் கூறுவதில் வியப்பேதும் இல்லை. படைப்புகளை பரிதவிக்க வைக்கும் அசுரர்களுக்கு அபயம் அளிக்கின்றீர்கள். காரணம் என்ன? உரிய சமயத்தில் உன் வினாக்களுக்கு விடைகளை பெறுவாய் சதி. அன்னையே, மகாதேவா, இனி தாமதிக்காமல் கைலாயம் நோக்கி பயணத்தை துவங்கலாம். அங்கு பிரம்மதேவரும் இறைவன் ஸ்ரீஹரியும் அன்னை லட்சுமியும் தமக்கு சிறப்பான வரவேற்பை அளிக்க வழி நோக்கி காத்திருப்பார்கள்.
ஆச்சாரியர் பிரகஸ்பதி இங்கா? இது மிருதங்கநாதம் ஒலிக்க வேண்டிய சமயம் அல்ல. யுத்த பேரிகையின் ஒலி அதிர வேண்டிய நேரம். யுத்தமா? ஸ்வர்க்கவாசிகளான தேவர்கள் யுத்தம் குறித்து சிந்திக்க அவசியம் என்ன? ஸ்வர்க்கத்தை நோக்கி துர்பாக்கியங்களும் பேரழிவும் முன்னேறி வருகின்றன. இசை நாட்டியத்தில் ஏய்ந்திருப்பதால் நெருங்கி வரும் அனர்த்தத்தையும் நீ உணரவில்லையா? அசுரர்களின் சேனை தாரகாசுரனது தலைமையில் ஸ்வர்க்கத்தை நோக்கி பாய்ந்தோடி வருகின்றது. என்ன? தாரகாசுரன் சொர்க்கத்தை முற்றுகையிட்டால் அவனை வெல்வது சாத்தியமல்லவே? அது உண்மைதான் இந்திரா. நினைவிருக்கட்டும், அவன் ஈசனின் உள்ளத்தை குளிர்வித்து வேண்டிய வரம் பெற்றவன். ஈசனது புதல்வனை அன்றி வேறு ஒருவர் அவனை வதம் செய்வது இயலாது. தேவர்களது எந்த ஒரு போர் யுக்தியும் தாரகாசுரனுக்கு தோல்வியை பரிசளிக்கும் சாமர்த்தியம் உடையதல்ல இந்திரா. பிரபு, அன்னை அவதிப்படுகிறார்கள். தம் உத்தரவு இருப்பின் மீண்டும் நான் ரிஷபமாக உருவெடுத்து அன்னையை என் முதுகில் சுமந்து வரவா? இல்லை நந்தி, இவ்விடமே இனி சதியின் வாசஸ்தலம். இதன் தன்மைகளை சதி உணர்ந்தாக வேண்டும். தாயே, தம்மிடம் இறைஞ்சு மன்றாடுகிறேன். தயவு செய்து எங்கள் மீது பாதம் பதித்து செல்லுங்கள். நிறுத்துங்கள். இதென்ன விபரீத எண்ணம்? தமது சுவாமியின் வார்த்தைகளை செவிமடுக்கவில்லையா? நான் அதற்கு உட்பட்டே ஆக வேண்டும். இன்று இந்த துன்பத்தை என்னால் சகிக்க இயலவில்லை என்றால் பின்னர் என்றும் சகிக்க இயலாது. பிரபு, மென்மையே உருவான அன்னை கைலாயத்தின் கரடுமுரடான சூழலை எவ்வாறு சகிக்க இயலும்? நந்தி, இயற்கையின் தாக்கம் சரீரத்தில் ஊடுருவி சிந்தனையை உலுக்கவே செய்யும். எனினும் நமது ஆன்ம சக்தியானது சூழலுக்கேற்ப உள்ளத்தினால் உடலை செப்பனிடும் வல்லமை கொண்டது. ஆகையினால் விரைவில் சதி இங்கு வசிக்க அனுகூலமான சூழலை தன்னால் உருவாக்கிக் கொள்ள இயலும். கைலாயத்தில் இன்னும் பல அனுபவங்களை சிந்திப்பாய். அவைகளில் மிகவும் மகத்துவமானது நம் சங்கமத்தில் ஒளிந்திருக்கும் நோக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவர் வேள்வியின் நாயகரோ அவரை வேள்வியிலிருந்து விலக்கி வைத்தல் சாத்தியமா? இந்த விசுவாசத்தை உன் மனம் ஒப்பத்தான் வேண்டும். சதி உன் புதல்வி மட்டுமல்ல, சிவனின் மனைவியும் ஆவாள். சுவாமி, நாம் நமக்குரிய கடமைகள் அனைத்தையும் பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி ஆயிற்று. இனி வனப்பிரஸ்தாசிரம வாழ்வை மேற்கொள்ள வேளையும் உச்சிதமானது சுவாமி.
நிகழவிருக்கும் நமது அடுத்த வேள்வி வனப்பிரஸ்தாசிரம வாழ்வை மேற்கொண்ட பிறகு நிகழ்வதே உச்சிதம். நிர்ணயித்த இலக்கில் வெற்றி அடைவதும் வனவாழ்வை மேற்கொள்ள அவசியமானது. ஆனாலும் இதுவரை எண்ணிய இலக்கை நான் அடையவில்லை. தக்ஷனது வேள்வி நிகழவிருப்பது அவசியம். அந்த வேள்வின் விளைவு ஒன்று மட்டும்தான். அந்த விளைவு சிவனை வஞ்சம் தீர்ப்பது. ஒன்றை மறவாதீர்கள் சுவாமி, இறைவனோடு நிகழ்த்தும் யுத்தங்களில் அழிவை சந்திக்க இருப்பவன் மானிடனே. எந்த யுத்தத்தின் விளைவும் அழிவுதான். அழிவது யார்? அதைத்தான் நான் அறிய விரும்புகிறேன். அங்கு பார் தேவேந்திரா, அழிவின் அடையாளம். சொர்க்கத்தை கபலீகரம் செய்ய வருகிறார்கள். தாரகாசுரன் தோல்வியற்றவன். தேவர்கள் அவனை வெற்றி கொள்வது சாத்தியமல்ல. இனி இந்த முற்றுகையிலிருந்து எவர் நம்மை காக்க இயலும்? இனி இங்கு அசுர சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட தடையில்லை. நம்மை பாதுகாக்க கூடியவர் மகாதேவர் மாத்திரமே. சரபேஸ்வரர் சகாயமின்றி சுவர்க்கத்தை பாதுகாப்பது அசாத்தியம் இந்திரா. எனினும் சமீபத்தில் தான் ஈசனுக்கு விவாகம் நிகழ்ந்தது. இந்நிலையில் அவரை தொல்லை செய்வது உசிதம் அல்லவே? சுவர்க்கத்தை நோக்கி வரும் சங்கடத்தை சிந்தித்துப் பார். இந்த சங்கடத்திற்கும் தீர்வொன்று இருக்கத்தான் வேண்டும். தாமே எமக்கு குருதேவர். தாமே ஒரு மார்க்கம் கூறுங்கள். இறைவன் ஸ்ரீஹரியை தரிசித்து அவரது உதவியை நாட வேண்டும். நேரம் மிக குறைவு. தாமதிக்காமல் உடன் சென்றாக வேண்டும். மகாதேவா, நாம் இவ்விடம் வந்ததன் நோக்கம் என்ன? மயானம் தூய்மையற்றதென எண்ணுகிறார்கள். பஞ்ச தத்துவங்கள் அடங்கிய சரீரத்திற்கு முக்தி கிட்டும் இந்த இடம் பிறவி பெருஞ்சுமை நீங்கும் இடம். தூய்மையற்றதாக இருக்க இயலுமா? சரீர பந்தங்களிலிருந்து விடுபடும் செயலுக்கு உட்படுபவர் மாத்திரமே கைலாயத்தை அடையும் தகுதி பெற்றவர்கள். வாசதி, கைலாயம் உனக்காக காத்திருக்கிறது.